ஓபிஎஸ் திமுக என்ன கணக்கு சார்? மீண்டும் திமுக ஆட்சி தான் அமையும்னு உற்சாகமா பேட்டி கொடுக்குறாரு. ஸ்டாலின் முதல்வர்னு களம் காண்பார் ஓபிஎஸ். தினகரன் சொல்வார்ல சார், ஓபிஎஸ் துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இன்னைக்கு எடப்பாடியை கமெண்ட் பண்ணக்கூடிய அளவுல இருந்தாரு. இன்னைக்கு என்ன இருக்கிறாரு தினகரன்? நீங்க அதிமுகவை ஆதரிக்கல அப்படின்னா அம்மாவோட ஆன்மா உங்களை மன்னிக்காது. எந்த அம்மா? எந்த அம்மாங்க? சும்மா அம்மா அம்மான்னு. ஓபிஎஸ் திமுக அன்னைக்கு வர்றது எப்படியான புரிதல் அதிமுகக்குள்ளார ஏற்படுது? எடப்பாடி அதை பத்தி கவலைப்படல. ஒரு போட்டி முடிஞ்சதுன்னு நினைப்பாரு. ஓபிஎஸ் திமுக அந்த போலீஸ் ஸ்டேஷன் நடக்கும். திமுக அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாத ஒரு செல்லா காசு நல்லா சொல்றாங்க. மக்கள் சிம்பதி ஓபிஎஸ் மேல இருக்குது. அது ஸ்டாலின் தலைமைக்கு வரும். தேமுதிக உள்ள கொண்டு வந்துட்டாரு, ஓபிஎஸ் உள்ள வந்துட்டாரு. ஒரு மெகா கூட்டணி தான் திமுக அப்படின்னு சாயிருச்சா? 50 விழுக்காடு பலத்துக்குள்ள ஸ்டாலின் வரார். திமுகக்கு ஓபிஎஸ்ஆல் என்ன லாபம்? ஓபிஎஸ்க்கு திமுகவால என்ன லாபம்? ஓபிஎஸ் நீக்கப்பட்டதுக்கு பொதுமக்கள் மத்தியில் ஒரு சிம்பதி இருக்குது. அது திமுகவுக்கு லாபம். அந்த வெற்றி வாய்ப்புள்ள அணியோடய தன் செல்வாக்கியம் காட்டிட்டு போறது ஓபிஎஸ்க்கு நல்லது. இதுல ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, ஓபிஎஸ் நீக்கினதே பாஜகவோட ஆளு அப்படின்னு சொல்லி நீக்கினாங்க. இப்ப இவங்க பாஜகவோட இருக்கிறாங்க, இப்ப இவரு திமுகவோட இருக்கிறாங்க. அரசியலில் நிரந்தர எதிரிகளும் அல்ல, நிரந்தர நண்பர்களும் இல்லை. அந்த மேல்நாட்டு அறிஞர் கூறியதை பேரறிஞர் அண்ணா பெருந்தகை தமிழ் மண்ணில் பரவலாக்கி விட்டதை இன்று கூற கடமைப்பட்டுள்ளேன். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. சார், ஓபிஎஸ் திமுக என்ன கணக்கு சார்? மீண்டும் திமுக ஆட்சி தான் அமையும்னு உற்சாகமா பேட்டி கொடுக்குறாரு. ஸ்டாலின் முதல்வர்னு களம் காண்பார் ஓபிஎஸ். ஓபிஎஸ் திமுக எப்படியான புரிதல் அதிமுகக்குள்ளார ஏற்படுத்தும்? ஏற்கனவே எடப்பாடி அதை பற்றி கவலைப்படல. ஒரு போட்டி முடிஞ்சதுன்னு நினைப்பார். அவர் அதிமுக கைப்பற்றதான் எடப்பாடிக்கு நோக்கம். அதில் ஓபிஎஸ் அவருக்கு பெரிய ஹர்டல். என்னைக்காவது அந்த வழக்கு 4 வாரத்தில் முடிய வேண்டிய வழக்கில் ஏதாவது பிரச்சனை எடுத்து நமக்கு பிரச்சனை ஆயிருமோன்னு சொல்லும்போது இவரே திமுக அணியில் போயிட்டாருன்னா மேட்ரு ஓவரில். ஸோ அதுதான் அவருக்கு மகிழ்ச்சியை தான் கொடுக்கும் எடப்பாடி பழனிசாமி. அவர் ஆட்சி பிடிக்கிறதுக்கு அரசியல் பண்ணலையே, 2வது இடத்தை தக்க வைக்க தானே அவர் அரசியல் பண்ணுறார். பாவம் ரங்கராஜ் பாண்டே ஒரு சில கருத்து கணிப்பாளர் தான் அவரை அந்த அளவுக்கு தூக்கி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவர் அதுக்கு தயாரில்லை. இப்போ எப்படி சார் திமுகக்கு ஓபிஎஸ்ஆல் என்ன லாபம்? ஓபிஎஸ்க்கு திமுகவால் என்ன லாபம்? ஓபிஎஸ் நீக்கப்பட்டதுக்கு பொதுமக்கள் மத்தியில் ஒரு சிம்பதி இருக்குது. முக்குலத்தோர் மத்தியில் அந்த சிம்பதி அதிகம் இருக்குது. ஸோ அது திமுகவுக்கு லாபம். ஓபிஎஸ்க்கு இன்னைக்கு தேமுதிக இங்கே வந்ததும், ஏற்கனவே தேனியில் தங்கத்தமிழ் செல்வன் உதயசூரியன் தான் ஜெயித்திருக்கிறாரு. தேமுதிக வந்ததும் தேனி போடியில் திமுக அணியின் வெற்றி வாய்ப்பு உறுதியாயிடுச்சு. அந்த வெற்றி வாய்ப்புள்ள அணியோடய தன் செல்வாக்கியம் காட்டிட்டு போகிறது ஓபிஎஸ்க்கு நல்லது. இடையில கொஞ்சம் ஆஃப் ஆகிருந்தார். பாஜக சைட்ல இருந்து ஒதுங்கிக்கோங்க, திமுகலாம் போகக்கூடாதுனால மிரட்டினதா சொல்றாங்களே, இப்போ எப்படி அது உண்மைதானா? சொல்றாங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏற்கனவே தினகரன் சொல்லியிருந்தார், நீங்க இங்க அதிமுகவை ஆதரிக்கல அப்படின்னா அம்மாவோட ஆன்மா உங்களை மன்னிக்காது, உங்களுடைய முகத்திரை கிழிஞ்சிரும் சொல்லியிருந்தார். எந்த அம்மா? எந்த அம்மாங்க? கடற்கரையில் கருணாநிதிக்கும் எம்ஜிஆர் கடையில் கடத்தி போட்டிருக்குன்னு ஒருத்தர் சொல்லி அதுக்கு கேசி பழனிசாமி மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்க, ஆமாம் கடத்தி தான் போட்டிருக்குன்னு சீமான் சொன்னார். அந்த அம்மா தானே? சும்மா அம்மா அம்மான்னுக்கிட்டு சசிகலா அரசியலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஜெயலலிதா சொன்னாங்க. ஜெயலலிதா இறந்ததும் எல்லாரும் தான் ஜெயலலிதா படத்தை குப்பை கூடையில் தூக்கி போட்டுக்கிட்டு 2 பத்திரிகையிலே போட்டாங்களே, எல்லாரும் சசிகலா காலில் விழுந்தாங்களே. சும்மா அம்மா அம்மான்னுக்கிட்டு அதெல்லாம் சும்மா. இப்போ தினகரன் சொல்லுவார்ல சார், நான் பார்த்தீங்கன்னா நான் எடப்பாடி கூட இணைஞ்சிட்டேன், அதிமுகவை கொண்டு வரக்காக நான் வந்துட்டேன், ஓபிஎஸ் துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, நான் எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணிட்டு நான் அதிமுகவில் இணைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார்ல அவரு. அன்னைக்கு எடப்பாடியை கமெண்ட் பண்ணக்கூடிய அளவில் இருந்தார். இன்னைக்கு என்ன இருக்கிறார் தினகரன்? நண்பர் தான், நல்ல தன்மையான ஒரு தலைவர் தான். யதார்த்தம் இன்னைக்கு என்ன? எடப்பாடி அணி நாங்கள் அப்போவே சொன்னோம் திமுக ஆள் தான் ஓபிஎஸ் அப்படின்னு. இப்போ அதுதான் உறுதியாயிடுச்சுன்னு தானே அவங்களுடைய பிரச்சாரம் இருக்கும். இது ஒரு அதிமுகவுக்கு செய்த துரோகம்னு. திமுக அதிமுக அந்த வெறுப்பு அரசியல் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. விஜயே தெரியாமல் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் எடப்பாடி தானே வந்திருக்கணும். தென் மாவட்டத்தில்
சீமான் 10 தொகுதியில் நின்று எடப்பாடியோட 30,000 ஓட்டு அதிகம் வாங்கியிருக்கிறாரே. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1.1 விழுக்காடு ஓட்டு வாங்கின சீமான் இன்னைக்கு 8.2 விழுக்காடு ஓட்டு வாங்கியிருக்கிறாரே. அன்னைக்கு கலைஞர் புரட்சி தலைவி அரசியல் களம்ங்கிறது வேற. அதிமுக 40 விழுக்காடு இருந்த கட்சின்னு 20 விழுக்காடுக்கு வந்துட்டேன். 20 விழுக்காடு திமுகவுக்கே ஒரு 6-7 போயிட்டு, அண்ணாமலை இந்துத்துவா என்டிஏக்கு போச்சு, சீமானுக்கு ஒரு 7.1 போயிருக்கு. இப்போ அதிமுக ஓட்டே 3வது சதறி போயிட்டேன். இன்னும் எம்ஜிஆர் அது இதுலாம் பேசுறதுல என்னங்க அர்த்தம் இருக்குது? வாட் இஸ் த மீனிங் இன் இட்? நான்சென்ஸ். எடப்பாடி இன்னமும் என்டிஏல வேணால் சேர்த்துக்கோங்க, ஆனால் அதிமுகவில் சேர்த்த மாட்டேன்னு உறுதியாக இருப்பார். ஓபிஎஸ் ஒரு பெரிய இழப்பு தான் அதிமுக. கண்டிப்பாக பெரிய இழப்பு தான். ரெட்டை தலைமையாக இருந்த போது இருந்த வாக்கோட கூட்டி கழித்து பார்த்தா 13 விழுக்காடு வாக்கு எடப்பாடி பழனிசாமி இழந்திருக்கிறார். இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, ஓபிஎஸ்ஸை நீக்கினதே பாஜகவோட ஆளு அப்படின்னு சொல்லி தான் நீக்கினாங்க. இப்போ இவங்க பாஜகவோட இருக்கிறாங்க, இப்போ இவரு திமுகவோட இருக்கிறாங்க. அரசியலில் நிரந்தர எதிரிகளும் அல்ல, நிரந்தர நண்பர்களும் இல்லை என்ற பேரறிஞர் அண்ணா பெருந்தகையின் அந்த மேல்நாட்டு அறிஞர் கூறியதை பேரறிஞர் அண்ணா பெருந்தகை தமிழ் மண்ணில் பரவலாக்கி விட்டதை இன்று கூற கடமைப்பட்டுள்ளேன். அண்ணா குரல்லையே பதில் சொல்லிட்டீங்க. மோடி அமித்ஷா சும்மா விட்டுருவாங்களா? அதுக்கப்புறம் என்னங்க பண்ண போகிறாங்க அவங்க? சும்மா விட்டுருவாங்களான்னா அவங்க சூழ்நிலையில் வேறு வழி இல்லாமல் முடிவு எடுக்கிறவங்கள எதுவும் பண்ணலை. வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் மோடி மேலே வச்சு வராங்க பாருங்க. காங்கிரஸுக்கு பார்க்க கூப்பிட்றாங்க பாருங்க, அவங்களுக்கு தாங்க அடி. 187 இடத்துல செலக்டிவ் ரைடு. கவர்னர் வரமாட்டாருன்னு சொன்னேன், பதவி ஏற்புல நடக்காதுன்னு சொன்னேன். ஆகஸ்ட் 15 விடுதலை இல்லைன்னு சொன்னேன். மோடிஜி இன்குலிஸ் அலையன்ஸில் சசிகலா வர முடியாதுன்னு சொன்னேன். காரணம், ராகுல் காந்தியை காட்டி மோடி கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ். ஐயா எம் நடராஜன் பெரிய ஆள் தான், அவர் மிகப்பெரிய ஆள், அது வேற விஷயம். யூபியிலலாம் சாதனை படைச்சு ஒரு கன்சிராமையும் முலாயம் சிங் யாதவையும் சேர்த்து பாஜகவை தோக்கடிச்சு காட்டினவர். யார் அவங்க? பவர் பொலிட்டிக்ஸு. விடுவாரா மோடி? அதுதான் இவங்களுக்குள்ள கதி. இன்னைக்கு கூட அவங்க அலோவ் பண்ணியிருந்தா சிஎம்மாக இருப்பாங்க. மோடிக்கு 240 சீட்டு வர விட்டுருக்க மாட்டாங்க, அந்த 40 சீட்டை குறைச்சிருப்பாங்க. இந்தியா ஃபுல்லாக அரசியல் பண்ணி அவங்க கான்டாக்டு, இன்டர்நேஷ்னல் கான்டாக்டு, இந்தியன் லெவல் கான்டாக்ட்லாம். நடராஜன் ஜெயலலிதாவுக்கு அதிகாரத்தில் எங்கேயோ போயிட்டார். கவர்னர், முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி எல்லாம் அவருக்கு ஆட்களுங்கிற லெவலில் அவர் அரசியல் பண்ணி எங்கேயோ உயர்ந்து போயிருந்தார். மோடி பொறுத்தளவில் நீங்கள் காங்கிரஸை காட்டி பவர் பொலிட்டிக்ஸாக பார்த்துக்கலான்னு. இதில் அந்த ஓபிஎஸ் திமுகவில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் நடக்குமா சார்? நீங்கள் களத்தில் இருந்து ஆய்வு செய்வது, திமுகக்கு அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாத ஒரு செல்லா காசு நல்லா சொல்கிறாங்களா, அது உண்மைதானா? ஓட்டெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகுங்க. அது எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் போயிட்டுங்க. எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாரையாகாரிகளை கல்வி தந்தை ஆக்கினார். எம்ஜிஆர் மலையாளி, மேனை, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா மேனன் எண்ணிக்கை எவ்வளோ தெரிஞ்சிடணும் புரிஞ்சுட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலை. அதனால் வண்ணார் நாவிதர் குயவர்களுக்கு பாதிப்பு, முத்தரேர் யாதவர் செங்குந்தர் உடையார் விஸ்வகர்மாக்களுக்கு பாதிக்கும்னு எம்ஜிஆர் வாங்கி அடிக்கிறார சீமான். என்ன ஆயிற்று? டைனமிக்ஸ் மாறிட்டு, களம் மாறிட்டு, சும்மா பழைய அர்த்த பழசான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறாங்க. யதார்த்தமே மாறிட்டு. இங்கே ஊடகத்தில் 4-5 இருந்தால் அவங்க ஒப்பு ஓடுறதுக்கும் பத்திரிகை ஓடுறதுக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதான்னுக்கிட்டு அடிச்சு தானையா சீமான் ஏறி வாரார். சரி, ஓகே, எம்ஜிஆர் ஜெயலலிதாவை விஜய் மதிக்கிறாரு, நடக்க முடியாது ஊண்டுகோலாக எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. சீமான் பார்ச்சூன் பேவர்ஸ் த பிரேவ்னு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் அடித்து விளையாடுறாரு. இது எடப்பாடி ஓபிஎஸ் ஃபைட்டு. எடப்பாடியால் ஓபிஎஸ்க்கு பாதிப்பு, அதில் மக்கள் சிம்பதி ஓபிஎஸ் மேலே இருக்குது. அது ஸ்டாலின் தலைமைக்கு வரும். இதில் ஓபிஎஸ் ஒதுங்கிறதுக்கு இல்லை ஓய்வு எடுக்கிறதுக்கு திமுக சேர்றது நல்லது தானே? அது ஏன் இவ்வளவு தூரம் ஒரு எதிர்ப்பாக, ஒரு துரோகம், அந்த மாதிரி பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தி அவரை மட்டுப்படுத்துறது என்ன காரணம்? என்ன மாதிரியான? அவரு திமுகவுக்கு ப்ளஸ்ஸு, அதனால இந்த வார்த்தையெல்லாம் பேசுவாங்க. ஏன் சீமானுக்கு எதிராக கேசி பழனிசாமி தவிர யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே கமிஷன் ஆஃபீஸில்? சீமானே ஆமாம் உண்மைதானே சொல்லணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. தேமுதிக உள்ளே கொண்டு வந்துட்டாரு, ஓபிஎஸ் உள்ளே வந்துட்டாரு. ஒரு மெகா கூட்டணியை ஸ்டாலின் அமைச்சிட்டாரு. ஒன்று சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் சேர்த்து ஒரு மெகா கூட்டணி தான் திமுக அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? வெற்றி கூட்டணி கூடுதலாக கட்சி சேர்ந்துறது பலம். 50 விழுக்காடு பலத்துக்குள்ளே ஸ்டாலின் வரார். இந்த களத்துக்குள்ளே நாங்கள் பாமகவோட கீழே இல்லைன்னு தேமுதிக முடிவெடுத்து திமுக அணியில் போகிறாங்க. இந்த தேர்தல் முடிவுகள் தேமுதிகவுக்கு ஒரு பூஸ்டாக கூட அமையலாம். இதில் அந்த 2024 நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார், இது என்டிஏ தேமுதிகவை தப்பாக கணக்கு போட்டாங்க. ஏன்னா அன்னைக்கே சேர்த்துருக்கணும், சேர்த்து 5-6 சீட்டு வந்திருக்கும். எடப்பாடியை இன்னும் பலவீனப்படுத்தி இருக்கலாம். 5-6 சீட்டு வந்திருக்கும், 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கும் என்டிஏ. அன்னைக்கு கோட்டை விட்டுட்டாங்க பாஜக. இதில் பத்மபூஷன்லாம் கொடுத்தாங்க, ஆனால் சீட்டை பேசி அணிக்கு கொண்டு வரதில் கோட்டை விட்டுட்டாங்க. தினகரன் சேர்ந்தப்போ ஒரு சின்ன ஹைப் இருந்துச்சு சார். இப்போ ஒரு ஜெல் ஆன மாதிரியே ஒன்றும் தெரியல, அப்படியே டவுன்ஃபால் ஆன மாதிரி தான் இருக்குது. அதிமுக கூட்டணி டவுன்ஃபால் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? அப்படி தான் போய்கிட்டு இருக்குதா கால நிலவரம்?
ஏன்னா இப்போது அவர் பெரிய அளவில் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாருன்னு தெரியல. சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிறாரு, போதைப்பொருள் கலாச்சாரங்கிறாரு. இதை பேசி ஒரு ஆன்டி இன்கும்பன்சியில் ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாரா? 2ஆம் இடத்துக்கு தாங்க அவர் அரசியலே பண்ணுறாரு. பாராளுமன்ற தேர்தலிலே பாஜக வேண்டான்னு சொன்னவன் சட்டமன்ற தேர்தலுக்கு ஏன் பாஜக போகிறான்னு சீமான் அடித்து கேட்டுட்டாரு. இது சகோதரர்கள், இந்த உண்மை பலருக்கு கசக்குது. பாஜக மைனஸ்ன்னு தானே மக்களவையிலேருந்து வெளியேறினாங்க, சட்டமன்றத்துக்கு ஏன் வர்றாங்க மைனஸ்ன்னு தெரியாதா? 2ஆம் இடத்துக்கான அரசியல் தான் பண்ணுறாரு. 2ஆம் இடம் அவருக்கு தான் வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. பட் சீமான் மேலும் பலவீனப்படுத்துவார். இதில் ராமதாஸை அடிக்கிறது, சின்னமாங்கிறது எல்லாமே புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஒரு சிம்பதி ஓட்டு ராமதாஸுக்கு இல்லைன்னு எடுத்துக்க முடியுமா? அன்புமணி நிற்கிற இடத்துல ராமதாஸ் கேண்டிடேட் போட்டு சிம்பதி ஓட்டு வாங்க மாட்டாரு, அன்புமணியை பலவீனப்படுத்துவார்னு யாரும் அந்த இடத்துக்கு நகர மாட்டேங்கிறாங்கல்ல. நான் ராமதாஸால் தமிழ் மண் ஐயா தாளிங்க நாடாரால் இந்துக்களின் தந்தை, தெய்வீக திருமன், சான்றோர்குல சத்திரியர், பயமறியா பச்சைத்தமிழர் ஐயா தாளிங்க நாடாரால் பொது வாழ்க்கைக்கு அறிமுகமானவன். தமிழக அளவில் என்ன பாப்புலர் ஆக்கி விட்டது டாக்டர் ஐயா தான். அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் எனக்கு அரசியல் பாதிப்பும் நான் செய்த பணிக்கு உரிய ரிவார்டு தராததும் அன்புமணி ராமதாஸ் அல்ல, ராமதாஸ் முடிவு தான். ராமதாஸ் தான் எனக்கு எதிராக தன் மகனை கொண்டு வரதுக்காக ப்ராமிஸ் பண்ண ராஜ்சபாவை எனக்கு தராமல் சதி பண்ணி நான் 98 கட்சியை காப்பாற்றி விட்டதுக்குள்ள ரிவார்டை தராமல் அழுத்தம் கொடுத்து வெளியே அனுப்புகிறார். அப்போ தவறிழைத்தவர் ராமதாஸ் தான். அவரால் தான் பாப்புலர் ஆனோம். நியாயமாக நடக்கலை, நாணயமாக நடக்கலை. கடைசியாக அவர் மகன் விஷயத்துலையும் அவர் மாட்டிக்கிட்டார். மருமக மாமனார் இதோ என்னவோ மாட்டிக்கிட்டு இப்போ விழிக்கிறார். இந்த இடத்துக்குள்ள என்னோட பார்வை ராமதாஸ் செய்த தவறுகள் அவரை சிக்க வச்சுட்டுன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி ராமதாஸ் அன்புமணியை தானே மதிச்சிருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்குள்ளே முடிவெடுக்க இடத்துல உள்ள ஒருத்தர், தர்மபுரி, சேலம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், சிதம்பரத்தில் செல்வாக்கான ஒருத்தர் அன்புமணியை தானே மதிக்கிறாரு. அது என்னோட பேச்சு தான் காரணம், நம்மளோட கருத்தியல் தான் காரணம். சௌமியா அன்புமணியும் எடப்பாடிக்கு ஜர்க்கு கொடுக்கலாங்கிறது தான் சேர்த்துக்கிட்டார். ஏனுமே திருமாவளவருக்கு அணியில் பாமக தேவையில்லை, பொருந்தா கூட்டணியாக இருக்கும். சூப்பர் ப்ளவுஸாக பாமக தேவையில்லை. ஸோ பாமக என்ன செய்ய முடியும்? ஐயாவுக்கு விஜய் கூட சேரலாம், அல்லது 10.5 சொல்லி தனிச்சு நிற்கலாம். அதுக்கு அன்னைக்கு இருந்த பூத்தா இளங்கோவன், வாழைச்செல்வன், தாராசிங், சிஆர் பாஸ்கரன், அப்படி ஜெயகுரு நண்பர் மாவீரன் ஜெயகுரு, இந்த மாதிரி ஒரு பயர் ஃப்ரண்ட் ஆட்கள் தனிச்சு நிற்கிறதுக்கு இன்னைக்கு இல்லை. பாமக தனிச்சு நிற்கிறதுக்கு 10.5 சொல்லி தனிச்சு நிற்கிறதுக்கு அந்த ஆட்கள் இல்லை. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நண்பர் பாலு கூட இவர் கூட அன்புமணிக்கு பெரிய அசட்டாக இருக்கிறாப்புல. சௌமியா அன்புமணி ஒரு பொலிட்டிக்கலாக பெண்களால் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு லீடராக வராங்க. ஐயா வந்தவாசி கிருஷ்ணசாமிக்கு மகா பார்த்தேன், ஒரு தங்கர்பச்சான இல்லை திருமணத்தில் பார்த்தேன். ரொம்ப பெருந்தன்மையாட்டும் தன்மையாட்டும் நடந்த மனிதர் ஐயா வந்தவாசி கிருஷ்ணசாமி. ராமதாஸ் பிடிவாதம் பிடிக்கிறாருங்கிற ஒரு கருத்தை ஐயா சொன்னார். எனிவே இந்த களத்துக்குள்ளே ராமதாஸ் நிலைமை நோ டேக்கர்ஸ். ஒரு காலத்தில் ஐயான்னு புரட்சி தலைவியும் முத்தமிழ அறிஞரும் காலில் விழாத அளவுக்கு இருந்த டாக்டர் ராமதாஸுக்கு இன்னைக்கு கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை. இன்னைக்கு அவருக்குள்ள வாய்ப்புங்கிறது இன்னொரு கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை, விஜய் கூட தான் சேரணும். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இப்போ இந்த கூட்டணி அப்படிங்கும்போது ராமதாஸ் சிம்பதி, அடுத்துனா சசிகலா சிம்பதி. சசிகலாவுக்கு ஒரு சிம்பதி ஓட்டு, அவங்களும் கேண்டிடேட் போட்டு ஒரு பலவீனப்படுத்துவாங்க தானே அதிமுகவை. அப்படி வாய்ப்பு இருக்குல்ல சார்? ஸ்டேச்சரில் இருந்தவங்க, ஒரு இடத்துல இருந்தாங்க, ஜெயலலிதாவின் உயிர் தோழி, முக்குலத்துறை எம்பவர் பண்ணவங்க. என்றைக்கும் அவங்கள நான் தரக்குறைவான வார்த்தைகளை பேசினதில்லை, ஐயாவையும் நான் தரக்குறைவான வார்த்தைகளை பேசினது கிடையாது. மனித நீதிக்கு மனித நீதிங்கிறத தாண்டி போகக்கூடிய தன்மை எனக்கு கிடையாது. எங்கள் ஐயா எனக்கு தாளிங்க நாடார் படித்த பாடமும் அதுதான். அந்த வகையில் நம்ம சசிகலா அம்மையாரோட மெரிட்ஸை இன்னைக்கு சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். உயரிய இடம், ஜெயலலிதாவுக்கு உயிர் தோழி, முக்குலத்தோர் எம்பவர் பண்ணவங்க, ஒரு சிம்பதி இருக்குது. முக்குலத்தோர் முஸ்லீம் பறையர்கள் மத்தியில் அவங்களுக்கு இன்னும் ஒரு ட்ராக்ஷன் இருக்குது, மறக்க முடியாது. பட்டு அதை அவங்களால சேனலைஸ் பண்ணிட முடியுமான்னா அது பெரிய கேள்விக்குறி. தினகரனுக்கு கூட அமைப்பு பலம் இருக்குது. லீடர்ஷிப்பு மாறி மாறி பேசுனதில் விழுந்துட்டாலும் கூட அமைப்பு பலம் இருக்குது. சசிகலா அம்மையாருக்கு அந்த அமைப்பு பலம் இல்லை. பட் ஸ்டேச்சர் இருக்குது, கம்யூனிட்டிக்குள்ளே சிம்பதி இருக்குது. இதான் உண்மை நிலைமை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன ஆகுது என்று.
இப்போ எடப்பாடி ஒரு மெகா கூட்டணி சொன்னார். இப்போ இன்னைக்கு தேமுதிக இல்லை, உடைஞ்சு போன பாமக, பிளவுபட்ட பாமகன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது ஓபிஎஸ் சசிகலா இல்லாத அமமுக, இதுதான் மெகா கூட்டணியா? இதுதான் அமித்ஷா எடப்பாடி சொன்ன அந்த மெகா கூட்டணியா? எப்படி மெகா கூட்டணி எடப்பாடி சொல்லுவார். இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய வழி இந்துத்துவாவை கரம் பற்றிக்கணும், 50-60 சீட்டு பாஜக கொடுக்கணும், இந்துத்துவா முன்னிறுத்தி பண்ணணும். இப்போ நாங்களும் திருப்தி அடைஞ்சிருவோம். ஏன்னா 29 கலத்தி விட முடியாது இவரால் மோடியை. இப்போ 75 விழுக்காடு கலத்தி விட மாட்டார். அந்த வகையில் நாங்கள் கொஞ்சம் 75 விழுக்காடு திருப்தியாக தான் இருக்கோம். ஸோ இந்த இடத்துக்குள்ள மெகா கூட்டணிக்கு தாவேக்காவும் தேடி இருந்தீங்க. மோடி தாவேக்கா கூட்டணின்னா நடக்கிறதே வேற என்ன அடிச்சு நொறுக்கிட்டாரு. அழுத்தம் கொடுக்குறாங்களா? அழுத்தம், யோ கூட்டணிக்கு வேண்டாம், ஒத்த பிரசன்ட்னு ஒத்த சதவீதம்னு பிஎம் மோடி கிட்ட நெருக்கமாக இருக்கக்கூடிய சிவகார்த்தியனை கூப்பிட்டு பராசக்திக்கு ஃபங்க்ஷன் நடத்தின, விழா நடத்தின முருகன் சொல்கிறாரு, அழுத்தம் கொடுக்காங்களா? அழுத்தம். ஸோ மெகா கூட்டணிக்கு தேமுதிக இதுவும் இல்லை, தேமுதிகவும் இல்லை, தாவேக்காவும் இல்லை. இருக்க கட்சியை வச்சுட்டு ஒரு இந்துத்துவா மோடிக்கு அதிக சீட்டுன்னு பண்ணால் எடப்பாடிக்கு ஓரளவு தாக்கு பிடிக்கும். இப்போ மோடி திரும்ப திரும்ப வராரு, அமித்ஷா இங்கேயே தங்குறாரு, இதெல்லாம் கை கொடுக்குமா சார் உங்களுக்கு? ஓரளவு அதிக சீட்டு வாங்கினா பாஜக இங்கே ஒரு சக்தியாக மாறிடும். இன்றைக்கி பாஜக மோடிக்கு கிடைச்சிருக்க பெரிய இது ஸ்டாலினால், சிதம்பரத்தால், இவர் செல்வ பெருந்தகையால், ராகுல் காந்தி வெத்து வெட்டு செல்லாத மட்டும் 92% ஓட்டுக்கு மேலே ராகுலுக்கு இல்லைன்னு 17 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், 7-8 காங்கிரஸ் எம்பிக்கள், சிதம்பரம், கார்த்திக் சோதரம் போன்றவங்கலாம் ராகுலுக்கு அளவு உயரம் இவ்வளவு தானே ஆகிட்டாங்க. எல்லாம் காலச்சக்கரம் சுழலும். ராகுல் கிட்ட வந்து ஏதோ ஒரு பையை வச்சுக்கிட்டு பரிதாபமாக நின்னாரு கார்த்திக் சிதம்பரம். இன்னைக்கு ஸ்டாலினை நம்பி தான் அந்த கட்சி ஜெயிக்குது, ஸ்டாலினை நம்பி தான் எம்எல்ஏ எம்பி, ராகுலை நம்பி ஒரு டெபாசிட் தான் கிடைச்சிது. அது தெரியாத ராகுல் அட்டுத்தனமாக ப்ளே பண்ணி இவர் மல்லிகார்ஜுன கார்கே, கார்த்திக் சிதம்பரம் எம்பி எம்எல்ஏக்கள்லாம் அடித்த அடி மாணிக் தாகூருக்கு இல்லை, ஒத்த ஓட்டு பிரவீன் சக்கரவர்த்திக்கு இல்லை, அடி வந்து ராகுல் காந்திக்கு தான். அடி விழுந்து ராகுல் காந்தி தமிழக காங்கிரஸுக்குள்ள ஒண்ணுமில்லைன்னு ஆயிட்டாரு. எப்படி மாணிக் தாகூர் ஒண்ணுமில்லைன்னு ஆயிட்டாரு, எப்படி பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தி ஒண்ணுமில்லைன்னு ஆயிட்டாரு, உங்க காட் ஃபாதரே ஒண்ணுமில்லைன்னு ஆயிட்டாரு. சீமான் 8.2 விழுக்காடு பாராளுமன்றத்தில், சீமானுக்கு கிட்ட நிற்பாரா ராகுல் காந்தி? கோளை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்லும்போது இந்த ராகுல் காந்தி, பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாகூர் இவங்கெல்லாம் சேர்த்து தான் ஏற்றுச்சொரக்க அரசியல், கற்பனை அரசியல்னு விஜயை பற்றி மாணிக், அதில் கூட மணிசங்கரையர் நெத்தி அடியா பிரவீன் காந்தி மண்டையில் ஒரு அடி, அண்டர்ஸ்டாண்ட் நாட் ப்ரூவ்டா, பலம் நிரூபிக்காதவர்னு மாணிக் தாகூர் முட்டாள்தனமாக பேசாத சீனியர் லீடர் மணிசங்கரையர் காட்டிட்டு போயிட்டாரு. மொத்தத்தில் இந்த களம் ராகுல் காந்தி பூடம் தெரியாமல் சாமியாடி தமிழ்நாட்டில் அவர் ஒண்ணுமில்லைன்னு நிரூபிச்சுட்டு போயிட்டாரு. இப்போ அண்ணாமலையும் பட்டுப்படாமே பேசுறாரு, ஒரு உள்ளார அரசியல் செய்யற மாதிரி தெரியல, அது என்ன கணக்கு? அது சீட் ஷேரிங்காக இருக்கிறார். சீட் ஷேரிங் அவர் எடுத்த 11.4க்கு தக்கன சீட்டு வேணும். எடப்பாடி அதில் ஏமாந்துடக்கூடாது. ஒரு கோஷ்டி எடப்பாடிகிட்ட ஏமாறதுக்குன்னே பாஜக அதுக்குள்ளே இருப்பானுங்க, அது இல்லை, ஏமாந்துடக்கூடாது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி தம்பி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.